ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே தைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு கட்டிங் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு விதமாக ஸ்டிச் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் எப்படி தைப்பேன் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அப்படிங்கிறத உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு பிட்டில் தான் உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். 80 சைஸ் இருக்கா மாதிரி ஒரு பிட் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பக்கம் உள்ளே இருக்கா மாதிரி மடித்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டுக்கிட்டு அளவு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தைக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. அது போல் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸை கரெக்டாக மடிச்சுட்டு இது மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை மடிச்சுட்டு இந்த மேலே வைக்கும்போது நமக்கு சைடில் அதாவது உடம்பு பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க துணி மேலே அளவு ப்ளவுஸ் வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் எந்த சுருக்கங்களும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு வச்சுக்கோங்க. மடித்த பகுதி அதாவது ஜாயிண்டாக இருக்கிற பகுதி உங்களை பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் 2 சைடும் ஓப்பனாக இருக்கிறது அந்த சைடு இருக்க மாதிரி இந்த கிளாத்தை நான் வச்சுருக்கேன். சேம் நீங்களும் இது போல் வச்சுக்கோங்க. இப்போ கீழே நான் 1.5 இன்ச் அளவுக்கு ஃபர்ஸ்டே நான் விட்டுடுறேன். விட்டுட்டு நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி லைன் போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம ப்ளவுஸை மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதாவது அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதில் சேம் இதே தான் கழுத்து பகுதி அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான அளவையும் மார்க் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சு எக்ஸஸாக அது தையலுக்கு. ஸோ இப்போ கரெக்டான அளவு எல்லாத்துலேயுமே நான் கரெக்டான லெவலில் மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் மட்டும் நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக வச்சுக்கணும். இப்போ பட்டியுமே அதே மாதிரி கரெக்டான லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆனதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளவுஸோட பேக் சைடை நம்ம மெஷர் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மார்க்கையுமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் எப்படி பண்ணணும்னா நம்ம எக்ஸஸாக விட்டோம் இல்லையா ஒரு 1/4 இன்ச், அது எல்லாத்தையும் தான் ஜாயின் பண்ணணும். கரெக்டான சைஸை ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஆர்ம் ஹோல் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். ப்ளவுஸ் நீங்கள் சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் ரவுண்ட் நெக் வச்சுக்கிறேன், யூ நெக் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி கேவ் ஷேப்பில் வரைஞ்சி விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் தைக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்யூச்சரில் தைக்கும்போது நிறைய டிசைனில் தைக்கலாம். பேசிக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸ் தைக்கிறது அதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய டிசைனில் தைக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வரைஞ்சிக்கிட்டோம் இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சைடு ரொம்ப அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒரு பீஸை வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடுமே கட் பண்ணிடலாம். ஸோ அதையுமே எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் நான். நம்ம அளவு எடுத்து தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அளவு எடுக்க தேவையில்ல. அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அப்படி நம்ம நமக்கு கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு தான் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா மெஷருமே நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மெஷருமே 1/4 இன்ச் கூட எடுத்துக்கணும். அதுதான் பேக் சைடுக்கு நம்ம எடுக்க போகிற அளவுகள். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாச் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது லெவல் மாறாமல் ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் இப்போவுமே துணியை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த துணியை இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ண அந்த சைடு அந்த பக்கம் போயிடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி இப்போயுமே ஜாயின் பக்கம் நம்ம சைடில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண அந்த பீஸ் அப்படியே இது மேலே வச்சுக்கலாம்.
வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைஸுக்கு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்ம் ஹோல், அப்புறம் வந்து இந்த பட்டி. ஸோ அந்த சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் பட்டி. ஸோ அதையுமே மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம லெவல் எதுவும் மாற்ற தேவையில்லை, அளவுகள் எதுவுமே அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டி மட்டும் நம்ம வந்து இதோட வச்சு மார்க் பண்ணிக்கலாம், அந்த கரெக்டான அந்த அளவோடு சேர்த்து. நமக்கு வந்து அவ்வளோதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம பட்டி வந்து தனியாக கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணல இதில். இந்த கழுத்து வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கொக்கி சைடு எடுத்துக்கணும். கொக்கி சைடு மட்டும்தான் நீங்கள் வச்சு இந்த கழுத்து எல்லாமே நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொக்கி சைடு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட கட்டை விரலில் அப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு வந்து வந்துடும். நீங்கள் வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அப்படின்னாக்கா கழுத்து வந்து ரொம்ப வலி ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக நீங்கள் வந்து தையலுக்கு, அதே மாதிரியே இந்த ஹூக் சைட்லேயுமே கரெக்டான இதை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. பட்டியிலையுமே அதேமாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச். இதெல்லாமே நம்ம வந்து பிடிக்க போகிறோம், டாட் வரும் இல்லையா, அதனால் அந்த ப்ளவுஸில் எந்த இடத்துல அந்த டாட் முடியுதோ ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த டாட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து இந்த கூர்மையாக இருக்கிற அந்த பகுதியை வந்து பிடிச்சிட்டு ஸோ இப்படி எடுத்திங்கன்னா, மிடில் இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த மிடில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக நம்மளோட அந்த ஷோல்டர் சைடில் வச்சுட்டு இது போல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே அது எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அந்த கூர்மையாக இருக்கும் இல்லையா, அந்த டாட் அப்படியே பிடிச்சிட்டு ஸோ அப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு லெவல் வரும். ஸோ அதை வந்து இப்படி வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணியே நீங்கள் வந்து அக்கேனா மாதிரி ஒரு புள்ளி வச்சிடலாம். ஸோ புள்ளி வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பட்டி எல்லாமே இப்போ நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் ஸோ தைக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த 3 டாட்டுமே கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த டாட்டு இது எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ இன்ச் பிடிக்கணும் அப்படின்னாக்கா 1/2 இன்ச் வந்து நம்ம இந்த இடத்துல பிடிக்கணும் 2 சைடுமே. ஸோ அந்த ப்ளவுஸில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதை நான் வந்து அளவு எடுத்துக்கிட்டேன். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இங்கிட்ட வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிடிக்கணும். இப்போ இந்த கழுத்தையுமே வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்டமாக வரைஞ்சி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வளைவாக வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து இன்ச் டேப் வச்சுட்டு எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பின் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்து இங்கே இருக்கிற அந்த மார்க்கை வந்து வர வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து வீடியோ வியூவுக்காக நான் வந்து கட் பண்ணும்போது கிளாத்தை வந்து நகர்த்தி வச்சு கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிளாத் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தாதீங்க. ஸோ அப்படி நகர்த்தும் போது உங்களுக்கு வந்து அந்த அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படி குடஞ்சி வரைஞ்சிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அதையுமே ஆர்ம் ஹோல் சைடுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே நாச் போட்டுக்கலாம். ஸோ நாச் போட்டால் தான் நம்ம வந்து தைக்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வரைஞ்ச அந்த மார்க்கு மறைஞ்சாலுமே அந்த நாச்சை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
எந்தெந்த இடத்துக்கெல்லாமே தையல் வருமோ ஸோ அந்த இடத்துக்கெல்லாமே நீங்கள் வந்து நாச்சு வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே போட்டுடலாம். இதில் வந்து நம்ம சென்டரில் போடுறதை விட அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு மார்க்குமே சேர்த்து நீங்கள் நாச்சு போட்டுக்கோங்க. தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இங்கே பண்ணின அந்த மார்க் வந்து நம்மளுக்கு பின் சைடு தெரியணும் இல்லையா அந்த கிளாத்தில். ஸோ அதனால் உங்களோட சிசர் வந்து இந்த மாதிரி கொடுத்து லைட்டாக அப்படி திருகுனிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து பின் சைடில் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சேம் வந்து உங்களுக்கு வந்து மெஷர் மாறாமல் கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பட்டி எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணது போக மீதி கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே இந்த பட்டியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பட்டி. ஸோ அதனால் கீழே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டி பீஸ் கட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த பட்டியவே ஹூக் சைடு இருக்கிற அந்த பட்டியவே நம்ம வந்து அளவுக்கு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக உள்ளுக்குள்ளே இருக்கிற துணியோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வந்து கீழே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டான லெவலுக்கு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக வச்சுக்கோங்க, தையலுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1/4 இன்ச் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இன்றைக்கி நமக்கும் இன்ச்சு டெப்க்கும் நமக்கும் வேலையே இல்லை. ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளவுஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த மார்க் ரெண்டையுமே சேர்த்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. நம்ம வந்து தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நாச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடு வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு நாச் போடணும். எப்பயுமே நமக்கு வந்து ஹூக் சைடு வரப்போகிற பகுதி எதுன்னு தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு நாச் போட்டிருக்க பகுதி வந்து நமக்கு வந்து ஹூக் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்தில் வந்து நம்ம நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது தெரியாமல் தைச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து அந்த கெட்ட பக்கத்தில் அந்த மாதிரி ப்ளஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால். அதுபோல் உங்களுக்கு கழுத்து சைடு வெட்டணும் இல்லையா, அந்த பகுதியில் வந்து துணி மீந்திருக்கும். அந்த துணியை நீங்கள் வந்து கட் பண்ணி பட்டி, அதாவது ஹூக் பட்டி, ஐஸ் பட்டி அதை வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த துணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே நமக்கு அளவு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தைக்கும்போது அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளாத்தை வந்து அப்படியே 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்பயுமே வந்து ஜாயிண்டாக இருக்கிற பகுதி வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே 2 ஓப்பன் சைடு இருக்குது, அப்புறம் ஒரு க்ளோஸ் சைடு ஃபுல்லாக நம்ம பக்கம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண அந்த சைடாகவே இருக்கும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த கையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ கை வந்து வைக்க போகிறீங்களோ உங்கள் அளவு சட்டையில் இருக்கிற மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, சின்ன கையாக இருந்தாக்கா ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் 1 இன்ச்சு விட்டுடுங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து நம்ம கையை வச்சுக்கலாம். இன்னும் பெரிய கை வேணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே வைக்கணும். இன்றைக்கி ப்ளவுஸில் நான் இதில் இருக்கிற அதே கை தான் நான் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து சரியான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட அந்த சரியான அளவு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளோட தையலுக்கு. சேம் அதே மாதிரியே தான் இந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த அக்கல் சைட்லேயுமே
சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற துணியை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எப்பயுமே துணி வந்து இந்த மாதிரி கை சைடில் அக்கல் பகுதியில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. சட்டையை அப்படியே மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வரும். அதை அப்படியே இந்த மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கை கட் பண்ணுறது. இப்போ வந்து இந்த கைக்கு வந்து நமக்கு வந்து துணி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து தைக்கும்போது எப்படி ஜாயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுபோல் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ராங் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது கெட்ட பக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி காட்டன் கிளாத் எல்லாமே அந்த கன்ஃபியூஷன் வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். ஸோ இது போல் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து கையோட அந்த மிடில் ஒரு நாச் போட்டுக்கலாம். ஸோ வந்து சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த கையோட அந்த ஜாயிண்ட் பகுதியிலையுமே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஹெம்மிங்காக விட்டோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே நம்ம நாச் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ நாச் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ராங் மார்க்குமே போட்டு வச்சுக்கோங்க ராங் சைடில். இப்போது எல்லாமே கட் பண்ணது போக மீதி இருக்கிறது இந்த பீஸ் தான். இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பட்டி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ உள்பட்டியும் கட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்பட்டி வேணும் இல்லையா, அதனால் நான் இந்த கிளாத்லேயே உள்பட்டியும் கட் பண்ணிக்கிறேன். உள்பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை வந்து விட்டுட்டு ஸோ உள்ளுக்கு மட்டுமே நம்ம வந்து அந்த 1/4 இன்ச்சு கூட வச்சு கட் பண்ணோம் இல்லையா, உள்ளுக்குள்ளே அதே அளவு வச்சுட்டு அந்த 1 இன்ச்சு மட்டும் தேவையில்லை நமக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கொக்கி சைடில் வர்ற இடத்துல மட்டும் ஒரே ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் கட் பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் நம்ம வந்து பட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கழுத்து பகுதிக்கு நான் வந்து இந்த ஸ்கேலை வந்து அளவாக வச்சுட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 4லிருந்து ஒரு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணது போக மீதி இருக்கிற இந்த துணியை வந்து தூக்கி போடாதீங்க, இந்த ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற வரைக்கும். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ஹூக் பட்டி, ஏஸ் பட்டி கட் பண்ணியிருக்கோம், பட்டி கட் பண்ணியிருக்கோம், உள்பட்டி கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ், அந்த மாதிரி கை மொத்தம் 7 பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே அழகாக வந்து மடிப்பு கலையாமல் கசங்காத அளவுக்கு எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற தையல் வீடியோ வந்து நான் வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இது போல் ப்ளவுஸ்குள்ளேயே இந்த துணியை வச்சுட்டு அழகாக ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அளவுகள் எதுவுமே எடுக்காமல் நம்ம வந்து ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நான் வந்து பார்ட் 2வாக ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது கூட ஜாயின் பண்ணாக்கா எனக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து நாளைக்கே நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும், நான் எப்படி கட் பண்ணணும் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.